திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாளை எங்களை அழைத்திருக்கிறார்கள். நாளை அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவங்க எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலையே. அவங்க எங்கே நேரடியாக சொல்லியிருக்காங்கன்னா சொன்னாங்க. பத்திரிகைகளில் அதுபோல் செய்திகள் அது மாதிரி ரூமர்ஸ் வர்றதான ஒழிய அவங்க யாரும் எங்கேயும் சொன்னாங்க. நாளைக்கு அங்கே தான் போய் கேட்கணும். நாளைக்கு தான் முடிப்போம். எங்கள் டீம் வந்து குழு போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இன்றைக்கி நைட் நாங்கள் மீட் பண்ண இருக்கிறோம். மீட் பண்ணி முடிவு பண்ணிட்டு நாளைக்கு என்னங்கிறத பேசணும். இல்லை, என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். ஆனால் அந்தந்த சூழ்நிலைகளில் அது நடக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சி தான் முக்கியமே ஒழிய மற்றபடி மற்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தொகுதி கேட்போம். அதான் இல்லையே எங்கள் குழு போட்டிருக்கோம். அது இன்றைக்கி நைட் நாங்கள் சந்தித்து நாளைக்கு என்ன பேசலாம் அப்படிங்கிறத முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பப்போ ஒரு தேர்தல் டைமில் வந்து ஒரு பெருசாக பேசப்படுறது தான். இந்த முறை அது அதிகமாக பேசப்படுது. ஒரு புது பிளேயர் உள்ளே வந்ததுனால இது ஒரு பெரிய ஒரு பேச்சு அதுக்கு கொடுத்துருக்கு. அந்த புது பிளேயர் நான் வந்து எல்லாம் பங்காளி ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து இந்த பேச்சு இந்த தேர்தலில் ஆரம்பித்தது. அது நடந்துகிட்ருக்கு. இதில் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு வேகத்தோடு இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலே மக்கள் எந்த திட்டங்களினால் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அவர்களால் எப்படி பலன் பெற்றிருக்கிறார்கள், அதன் மூலமாக அதை தெரிந்து கொண்டு அதே வழியில் எதையாவது அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அறிவிக்கிறார்கள். அதனால் எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை இப்போது 5000 ரூபாய் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கிறோம் என்று சொல்லவில்லை. சென்ற தேர்தலிலே இதுபோல் சொன்னது அத்தனையும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் எங்கள் மீது அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜெயிக்கணுங்கிறப்ப அது என்ன அப்படி வந்து நம்ம வந்து அதை அப்படி பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரோட பார்வையில் ஒவ்வொரு விதமாக அதை பேசலாம். அதான் சொல்லலை, தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் வந்து சகஜமாக எல்லாரும் பேசுகிறது தானே. அதனால் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ அதாவது அவங்க மேலே இருக்கிற தவறுகள் வெளிவந்து விடக்கூடாது. நான் பத்திரிகையாளர்கள் அதையெல்லாம் கேட்கணும். அவங்ககிட்ட வந்து அவங்கள பற்றி கேட்கணும். அது மாதிரி விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக எதையாவது பேசிட்டு இருக்காங்க. நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம்.